கைஸ் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபு இல்லை பெயின் தொல்லை இல்லை முடி கொட்டுது அப்படின்னிங்கன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதோட பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடு வந்ததும் அதில் வந்து 1½ கப் தேங்காய் எண்ணெய், 1/2 கப் வந்து நல்லெண்ணெய், 1/4 கப் விளக்கெண்ணெய் எடுத்து கொஞ்சம் சூடு வர விடுங்க. சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள் என்னென்னா வேப்பிலை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, மருதாணி, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை, வெந்தயம், சின்ன வெங்காயம், துளசி, ரோஜாப்பூ இதழ், அப்புறம் செம்பருத்தி பூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கூட லெமன் எடுத்துக்கோங்க. நான் பாதி லெமன் தான் எடுத்திருக்கேன், அது போதுன்றதுனால. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு வந்ததும் போட்டதும் நல்லா பொங்கி வரும். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்து வச்சு இந்த ரோஸ் பெட்டல்ஸையும் செம்பருத்தி பூவையும் போட்டு அந்த எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து காய்ச்சிங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இதை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இறக்கிட்டு ஓவர் நைட் வந்து அதை வந்து அதிலே விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் வந்து சாரெலாம் அதில் இறங்கியிருக்கும். மறுநாள் நீங்கள் எடுத்து குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா, இது வீக்லி ஒன்ஸ் குளிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து துளசி எதுக்காக போடுறோன்னா, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா இதில் நிறைய கூலிங்கான பொருட்கள் சேர்க்குறதுனால. இது கூடவே நீங்கள் வந்து கருஞ்சீரகமும் உங்ககிட்ட வந்து வெத்தலையும் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என்கிட்ட அது 2ம் இல்லை, அதனால நான் இந்த தடவை அதை ஆட் பண்ணல. துளசியும் வேப்பிலையும் சளி வர்றதை வந்து தடுக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க.